மகாபெரியவாச்சரணம். திருவாசகம் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு என்ன வார்த்தைகள் ஞாபகம் வரும் அப்படின்னா, ஒரு சொற்றொடர் நம்ம சொல்லுவோம். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அவ்வளவு அப்படியே கேட்டால் கண்கள் கண்ணீரை வரவழைக்கக்கூடியது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சொல்கிறது மாணிக்க வாசகர் இதை பாடினார் அப்படின்னு. ஆனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெரிய பெரிய ஞானிகள் சொல்லும் பொழுது, மாணிக்க வாசகர் வாய் அசைத்தார், உள்ளிருந்து பாடியது நடராஜ பெருமான், அந்த சிவபெருமான் தான் பாடினார் அப்படிங்கிறதுக்கு என்ன சான்று இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, அப்படி கேட்டாலே மெய்சிலிர்த்து போகுங்க. இந்த சிவபுராணத்தில் இந்த திருவாசகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நமக்கு தெரிஞ்சது சிவபெருமானுடைய இந்த சிவபுராணம் நம்மளுக்கு நல்ல பழக்கமானதாக இருக்கும். அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 658 பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த திருவாசகத்தில் இந்த 658க்கு அழகாக ஒரு தொடர்பு படுத்தி இந்த சிவபுராணம் தெரிஞ்சவங்க ஒரு தடவை சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 658 அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுன்னு அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இனிமேல் யாரும் கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கங்க. அந்த அளவுக்கு உண்மை கடவுள் அப்படிங்கிற ஒரு உண்மை நமக்கு கண் முன்னாடி தெரியக்கூடிய சான்றுகளையே நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது புரியும். சரி, எதற்கு இவ்வளவு பீடிகை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 658 சரியா, இந்த நம்பர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல இப்போ சிவபுராணம் அப்படின்னு நமக்கு தெரியும். இதில் எடுத்தோன்னு ஆரம்பிக்கிறது என்ன வரும்? நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னென்றில் நீங்காதான் தாள் வாழ்க, கோகள் ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. இப்போ இதில் எத்தனை வாழ்க வந்திருக்குங்க? 6 வாழ்க. சரியா? இந்த 6ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோம். அடுத்ததாக வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பெஞ்சகன் தன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க, கரம் குவிவார் உள் மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங் குவிக்கும் சீரோன் கலல் வெல்க. இப்போ இதில் எத்தனை வெல்க வந்திருக்கு அப்படின்னா 5 வெல்க. சரியா? இப்போ இந்த 5ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோம். அடுத்ததாக வரக்கூடிய வரிகள்: ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெரும் துரை நம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. இப்போ எத்தனை போற்றி வந்துச்சுங்க? 8 போற்றி. இப்போ முதல்ல என்ன சொன்னோம்? எத்தனை பாடல்கள் சொன்னோம்? 658. அப்போ முதல்ல இருக்கக்கூடிய அந்த 6 அப்படிங்கிறது 6 வாழ்க, அடுத்ததாக 5 வெல்க, 8 போற்றி. இப்போ சொல்லுங்க, இப்போ இது அந்த பெருமானால் மட்டும்தானே பாடி இருக்க முடியும். ஏன்னா இதை உட்காந்து இப்படி தான் பாடணும்னு அவர் நினைச்சு பாடவே கிடையாது. அந்த இடத்துல உட்கார்றாரு, பெருமானை நினைத்து பாடிய பாடல் தான் இது. அவ்வளவு அழகாக இசைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இந்த பாடலின் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய ஊனை உருக்கக்கூடியதாக இருக்கும். இது எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்டுக்கிட்டே இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய ஆன்மா சுத்தமாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த பெருமை தான் இந்த திருவாசகத்துக்கு இருக்குன்னு சொல்றாங்க மகாபெரியவாச்சரணம்.